திண்டுக்கல்லில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். போக்குவரத்து பாதிப்பு. திண்டுக்கல் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட 41 மற்றும் 42வது வார்டுக்கு உட்பட்ட வாட்டர் டேங்க் ரோடு மற்றும் மேட்டுப்பட்டியின் ஒரு பகுதி. இப்பகுதியில் 10 நாட்களுக்கு ஒரு முறை தான் மாநகராட்சி குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 10 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குடிநீரும் 1 மணி நேரம் தான் வருவதால் பொதுமக்கள் குடிநீர் இன்றி பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மேல்நிலை தொட்டி பழுதடைந்ததன் காரணமாக இடிக்கப்பட்டது. இதனால் உப்பு தண்ணீரும் இன்றி மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆத்திரம் அடைந்த அப்பகுதி பெண்கள் மதுரை சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். வந்து தனிக்கு ரொம்ப தீபிடிச்சு இந்த இடத்துல குழாய் போட்டு கொடுத்தாங்க. 300 அடி தோண்டு போட்டு அடிவாளம் தண்ணி பத்தலை. இங்கே இருக்க 1000 மக்களுக்கு பத்தலை. அப்போ தண்ணியை குழந்தை இறக்குறாங்க. 2000 அடிக்கு பெரிய கேரை குழந்தை இறக்கி வந்துச்சு. இப்போ அதையும் இல்லாமல் ஆக்கிட்டு குடிதண்ணியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உப்பு தண்ணி பிள்ளைகளுக்கு இப்போ மோட்டருக்கு கூட கழுவுறதுக்கு தண்ணி இல்லையா? தண்ணி விலைக்கா கண்டிக்கா கண்டிக்கா தண்ணி காசு விட்டு வாங்க முடியுமா? 1000 ரூபா விட்டு வாங்குறோம். தண்ணி 300 அடி தோண்டப்பட்டது. 300 அடி தோண்டப்பட்டது. பொங்கி வருது.